சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு தகவல் தான். வசதி படைத்தவங்களோ அல்லது வசதி இல்லாதவங்களோ எந்த நிலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் வங்கியில் கடன் வாங்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வசதி இல்லாதவங்க அவர்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க கடன் வாங்குவாங்க. வசதி படைத்தவங்க கோடி கோடியாக கடன் வாங்குவாங்க. சரிங்க. கடன் வாங்குறவங்க எல்லோரும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாங்கக்கூடிய கடனுக்கு ஈடாக நகையையோ அல்லது வீடு நிலம் போன்ற சொத்துக்களையோ அடமானமாக பேங்க்குக்கு எழுதி கொடுப்போம் இல்லைங்களா? அப்படி எழுதி கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, நாம் கடன் கட்டாத பொழுது நம்மிடமிருந்து பணத்தை வசூலிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் வங்கி என்ன செய்வாங்க, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பொருளையோ அல்லது சொத்தையோ அவங்க ஏலத்தில் விட்டு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கடனுக்கான தொகையை வசூலித்துக் கொள்வாங்க. இது இயல்பில் இருக்கக்கூடியது, எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் தெரியாத ஒரு விஷயம் இருக்கும். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொடுத்திருக்கக்கூடிய சொத்தை வங்கியால் விற்க முடியாது. அதை விற்க தடை செய்யக்கூடிய ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேசிஸ் சட்டம். 2002 இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தின் பிரிவு 31 அந்த செக்ஷனில் விரிவாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஏற்கனவே முந்தைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன், விவசாயிகளை காக்கக்கூடிய பிரத்யேகமான சட்டத்தை பற்றி நம்ம சென்ற பதிவில் விரிவாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் ஒரு பிரிவு தான் இந்த பிரிவு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி அவங்க கடன் கொடுக்கும் பொழுது விவசாய நிலங்களை ஈடாக கொடுத்த கடனுக்கு ஈடாக வாங்கியிருந்தால், கடன் வாங்கியவர் கடன் தொகையை செலுத்தவில்லை என்றால் வங்கி விவசாய நிலத்தை ஏலம் விட்டு விற்பனை செய்வதற்கான வசதி இந்த சட்டத்தின் மூலம் மறுக்கப்படுகிறது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த சர்ஃபேசி சட்டம் சொல்லக்கூடிய பிரிவு 31 அதன்படி வங்கி விவசாய நிலங்களை கையகப்படுத்த முடியாது. வங்கியால் விவசாய நிலங்களை விற்பனை செய்ய முடியாது. இப்படி ஒரு சட்டம் இருக்கும் பொழுது வங்கி எப்படிங்க விவசாய நிலத்துக்கு கடன் கொடுப்பாங்க? விவசாய கடன் தனியாக இருக்குது, அது வேறு டிவிஷன். ஆனால் பொதுவாக கடன் கொடுக்கும் பொழுது விவசாய நிலங்களுக்கு கொடுப்பது மறுக்கப்படுகிறது. அதை ரெக்கவரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது வங்கி தெரிந்தே கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது நியாயமான கேள்வி தான். ஆனால் 2002க்கு முன்னாடி இந்த சட்டம் வெளிவருவதற்கு அமல்படுத்துவதற்கு முன்பாக கடன் கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்களுடைய நிலை ஒரு கேள்விக்குறி இருக்குது இல்லைங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நிறைய வங்கிகளில் பார்த்திங்கன்னா அவங்க கடன் கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு இந்த சர்ஃபேசி சட்டத்தை பற்றியெல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க விவசாய நிலங்களின் பேரில் கடன் கொடுத்துருப்பாங்க. அவங்க இப்பொழுது என்பிஏன்னு சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடனை கட்டவே கட்டாத கடன் வாங்கியவர்கள் பட்டியலில் இருக்கும் இல்லைங்களா? அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவங்களை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிலத்தை அல்லது சொத்தை மீட்டு அதை விற்பனை செய்து பணமாக்க வங்கி முயல்வாங்க இல்லைங்களா? அந்த சமயத்தில் பட்டியல் பார்த்திங்கன்னா, விவசாய நிலத்திற்கு எத்தனை வங்கிகள், பல வங்கிகள் கடன் கொடுத்துருப்பாங்க. அதை அவங்களால மீட்டெடுக்கவே முடியாது. பொதுவாகவே நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லைங்களா, நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றமாகட்டும் உச்ச நீதிமன்றமாகட்டும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தீர்ப்பை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நம்ம வங்கிக்கு சாதகமாக ஏதாவது ஒரு தீர்ப்பு இருக்குமா? அதாவது விவசாய நிலத்தை கூட அவங்க பணம் கட்டலை, வேண்டுமென்றே கட்டவில்லை, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் விவசாய நிலத்தை கொடுத்துட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் அவங்க பணத்தை வங்கியில் செலுத்தாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது கூட வங்கியால் அவங்கள பாதுகாத்து கொள்ள முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நிறைய நீதிமன்றங்களில் அது எந்த சென்னை உயர் நீதிமன்றமாகட்டும் அல்லது கேரளா, கர்நாடகா, வட மாநிலங்களில் எந்த நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகளை எல்லாம் அலசி தேடினாலும் உங்களுக்கு வங்கிக்கு சாதகமாக, அதாவது விவசாய நிலத்தை நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பை அப்படியே வலைவிரித்து தேடினாலும் காண்பதற்கு அரிது அப்படின்றது தான் உண்மை. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் அபூர்வமான சில தீர்ப்புகள் வந்திருக்கிறது. அது வங்கிக்கு சாதகமான தீர்ப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கின் தீர்ப்பு தான் அது. ஸ்ரீதர் வெர்சஸ் ராஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் தான் அந்த வழக்கினுடைய பேர். ஸோ இவங்க இந்த வழக்கின் முடிவில் நம்ம சுருக்கமாக இதை தெரிஞ்சுப்போம். இந்த வழக்கின் முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, வங்கிக்கும் கடன் வாங்கியவர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனைனா அவங்களுடைய விஷயத்தை டீல் பண்ணக்கூடிய கோர்ட் வந்து டிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆர்டி கோர்ட்டில் தான் டீல் பண்ணுவாங்க. அங்கே கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவோ அல்லது வேறு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது, கடன் வாங்கியவர்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது வங்கிக்கு பிடிக்கவில்லை என்று இருக்கக்கூடிய நிலையில் அவங்க அடுத்த கட்டமாக உயர்நீதிமன்றத்தை நாடுவாங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பும் அவங்களுக்கு சரிப்படவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. இது 3 நிலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் நான் வந்து இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ரீதர் வெர்சஸ் அந்த கேஸில் அவங்க இத்தனை நிலையும் கடந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. என்ன வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடையது விவசாய லேண்ட், அதுதான் அவங்களுடைய வாதமாக இருக்குது. விவசாய லேண்டு, அதனால் பேங்க்கோ இல்லை யாரோ கடன் கொடுத்தவர்களோ அதை ரெக்கவரி பண்ண முடியாது. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த வழக்கை விசாரித்து தீர அனைத்து தரப்பையும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் டிஆர்டி கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பையும் எல்லா தீர்ப்பையும் அலசிய பிறகு உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு முடிவை சொல்கிறாங்க. அது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நிலம் கொடுத்தாங்களோ அது விவசாய லேண்டாக இருந்தாலும் அவங்க அதை விவசாயத்திற்கு பயன்படுத்தியிருக்க வேண்டும். அதாவது அதில் பயிர் செய்திருக்க வேண்டும். சும்மா ஒரு காரணத்துக்காக, அதாவது பேங்க் நம்மளுடைய நிலத்தை எடுத்துக்கொண்டு அபகரித்து கொண்டு சென்று ஏலம் விட்டு அதை விற்பனை செய்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து அவங்களை தற்காத்து கொள்வதற்காக மட்டும் வெறும் பேப்பரில் மட்டும் ரெக்கார்டில் மட்டும் விவசாய நிலம் அப்படின்னு வைத்திருந்தால் அது செல்லுபடி ஆகாது. அப்படி பேப்பரில் மட்டும் அவங்க இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ ரெக்கார்டு மட்டும் நஞ்சா லேண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது புஞ்சா லேண்ட் கிடையாது, விவசாயம் செய்யக்கூடிய நஞ்சா லேண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான விவசாய நிலம், அதனால் எந்த நிலை சென்றாலும் தற்காத்து கொள்ளலாம், நம்மளுடைய சொத்தை மீட்டெடுத்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்திருந்த நினைப்பை இல்லை என்று ஆக்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு. அதாவது விவசாய நிலம் என்று பேப்பரில் இருந்தாலும் அந்த நிலத்தில் விவசாயம் செய்திருக்க வேண்டும். விவசாயம் செய்யாமல் பெயரளவில் விவசாய நிலம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அதனுடைய நிலத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லது கொடுத்திருக்க கடனுக்கு அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு பவரை உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பின் மூலமாக தெளிவுபடுத்துகிறது. இது ஒரு அரிய தீர்ப்பு, வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. இதே போல ஒரு தீர்ப்பை சில வருடங்களுக்கு முன்பாக வேறொரு நீதிமன்றமும் கொடுத்திருந்தது. அதை பற்றிய சில விவரங்களையும் அந்த வழக்கின் தகவல்களையும் அடுத்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.